தன் வாழ்வில் வெற்றியடைய ஜோதிடத்தை நாடுகிறோம். அவ்வகையில் ஜோதிட சாஸ்திரம், எண்கணிதம், வாஸ்து சாஸ்திரம் போன்ற சாஸ்திரங்களில் பண்டிதம் பெற்று மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போன்ற மேலைய நாடுகளில் ஜோதிட ஆன்மீக சத்சங்கம் நிகழ்த்துகிறார். ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷ் ஐயர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சென்னை 09790991004, கோவை 09952306111, பெங்களூர் 07358409425. வணக்கம் கேப்டன் டிவி நேயர்களே, இது வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சி. நம்ம எல்லாரோடைய வாழ்க்கையிலயும் பல துன்பங்கள் இருக்கு, சோதனைகள் இருக்கு. ஆனா அந்த சோதனையை கண்டு நம்ம துவண்டு போகாம அடுத்தபடியா வாழ்க்கையில நம்ம என்ன கட்டம் எடுத்து வைக்கணும், அதை யார்கிட்ட போய் நம்ம அணுகுனா நம்ம லைஃப்ல நமக்கு நல்ல விசேஷங்கள் நடக்கும், அதுக்கான ஒரு சரியான நிகழ்ச்சி தான் இந்த வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சி. ஏன்னா ஜோதிஷாரியா ஜோதிட கலாரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள் நீங்க வாழ்க்கையில துவண்டு போன நேரங்கள்ல என்னென்னலாம் பண்ணணும், உங்க ஜாதகத்துல என்ன பிரச்சனைகள் இருக்கு, நீங்க பிறந்த தேதியில அதாவது உங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, இப்படி எல்லா விஷயங்களும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரிதான் நம்ம கடந்த சில நாட்களா பிறந்த நாளுக்குரிய பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு 22ஆம் தேதி பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவங்க வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் என்ன, இப்படி அனைத்து விஷயங்களையும் திரு மகேஷ் ஐயர் அவர்கள் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஏகநாதாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரஜோதயா. ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ. வணக்கம். வணக்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நிகழ்ச்சி ரொம்ப விசேஷமா ஆயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, நிறைய பேர் இந்த பிறந்த நாள் அப்படின்னு வரும்போதே வெறும் கொண்டாட்டமான ஒரு நாள் அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருக்கா. ஆனா அந்த தேதியிலேயே நமக்கு இவ்வளோ பலன்கள் இருக்கா. அதனால நம்ம லைஃப்ல நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பிறந்த நாள் தேதி ஒரு முக்கியமா அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை பார்த்து எல்லாருமே ரொம்ப பிரமிப்போட ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இன்னைக்கு 22ஆம் தேதி பிறந்தவர்களுக்கான பலன்கள் நீங்க சொல்லணும். உழைப்பை மையமாக வைத்தே உயரக்கூடிய மனித வாழ்க்கை. ஒருத்தர் யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது எதை வைத்து சொல்ல முடியும், நீங்க என்ன பண்றீங்கன்னு தான் கேட்பா. ஒருத்தருக்கு திருமணம் ஆக போறது, பையன் என்ன வேலையில இருக்கான், என்ன தொழில் பண்றான், என்ன சம்பாத்தியம் பண்றான், என்னவா இருக்காரு. அப்ப இந்த உலகத்துல நம்ம ஒரு பேட்ஜ், இந்த பேட்ஜ்னா நேம் பேட்ஜ் வச்சிருப்போம். நான் தான் இது அடையாளம், என்னுடைய பேரு நடராஜன், என்னுடைய பேரு சந்தோஷ், என்னுடைய பேரு சண்முகம். இந்த மாதிரி ஒரு பெயரை அடிப்படையாக முதல் தருணம் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அடுத்த தருணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அவர் என்ன தொழில் பண்றார், இந்த தொழிலை வைத்து தான் அவருக்கு உண்டான மதிப்பு அப்படிங்கிறது உண்டு. இந்த தொழிலுக்கு உண்டான அடிப்படை விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா உழைப்பு. இந்த உழைப்பை முழு நேரமாக கொண்டவர்கள் தான் இந்த 22ஆம் தேதி பிறந்தவர்கள். சந்திரனும் ராகுவும் அடிப்படை தன்மைகளை கொண்ட இந்த 22ஆம் தேதி பிறந்த இவர்களுக்கு எந்த காரியத்தையும் வேகமாக செய்யக்கூடிய மனோபாவங்கள் உண்டு. தைரியம் அதிகம். இது செய்யலாம், இது செய்ய வேண்டாங்கிற எண்ணங்கள்ல எதையும் சாதித்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய மனோபாவங்கள் என்பது உண்டு. சிறிது காலம் மனம் கஷ்டத்துல இருக்கோமே, மாற்றம் கிடைக்க நம்ம என்ன பண்றது, இந்த காலகட்டம் எனக்கு சரியில்லையோ, என்னதான் 22ல பிறந்தாலும் எனக்கு எந்த தெய்வத்தை வழிபடு விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கறது, நம்ம சாதாரணமா இருந்துட்டு இருக்கோம், இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்கோம். நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நிலையை காப்பாற்றிக் கொள்வது மிகப்பெரிய தன்மைகளை கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த 22ஆம் தேதி பிறந்தவர்கள் நிச்சயமாக அதிகபட்சம் எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக், கெமிக்கல் சம்பந்தமான துறைகளில் விளங்குவார்கள் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அடுத்து 22ஆம் தேதி பிறந்த அதிர்ஷ்டசாலிகள், இவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் துர்க்கை வழிபாடு விசேஷ வழிபாடு என்று சொல்வார்கள். துன்பங்களை நீக்கி நன்மை தரக்கூடியவள் துர்க்கை. அஷ்டபுஜங்களை கொண்டவள் துர்க்கை, சோடச புஜங்களை கொண்டவள் துர்க்கை. மேலும் துன்பம் என்று வருபவர்களுக்கு மகிஷாசுர மர்தினியாக அருள செய்பவள் அன்னை. அந்த துர்காம்பாளை பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக
நல்ல மாற்றம், இடைக்காலத்தில் ஏற்பட்ட துன்பங்களிலிருந்து விடை தரக்கூடிய ஒரு அருமையான தருணம் இந்த 22ஆம் தேதி பிறந்த சந்திரன் ராகுவின் அடிப்படை கிரகங்களை கொண்ட தேதியில் பிறந்த இவர்களுக்கு அமைத்து கொடுக்கும். ரொம்ப சிறப்பா சொன்னேன்னா இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கா. அதுல 22ஆம் தேதி அவளோட பிறந்த நாள் தேதியா இருக்கும். அதனால அவ என்னென்ன தெய்வங்களை வழிபடணும், என்ன பண்ணணும், அவளுடைய குணாதிசயங்கள் என்ன, இப்படி தெளிவா அவளுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும். நிச்சயம் 22ஆம் தேதி பிறந்த நம்ம எதிலையுமே வெற்றி கொள்ள முடியலையே, எதிலையுமே ஜெயிக்க முடியலையே, எதிலையுமே மாற்றம் கொள்ள முடியலையே. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தா, அவ பேரு பத்மா என்று பேர். சாதாரணமாக அவள் 22ஆம் தேதி தான் பிறந்தா. இன்னைக்கு நல்ல செலிபிரிட்டியாக இருக்கா கோயம்புத்தூரில். எப்படி சாதாரணமாக துணி எடுத்து தைச்சு கொடுக்கறத ஒரு பழக்கமாக கொண்டுட்டார். அதை சரி இதை பற்றி கொஞ்சம் நம்ம படிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஷன் டிசைனிங் படித்தா. அதிலிருந்து ஆரம்பித்து தன்னுடைய நேரம் கழிய துணிகளை புது புது டிசைன்களாக கொண்டார். முதல்ல சாதாரணமாக துணி தைச்சு கொடுத்துட்டு இருந்த அந்த அம்மா இப்போ ஃபேஷன் டிசைனராக மாறினார். ஃபேஷன் டிசைனராக மாறி இன்னைக்கு புது புது வகையான ஒரு மாடல்ஸை கொண்டு வந்து இன்னைக்கு நல்ல உயர்ந்த நிலையில், சாதாரணமாக இல்லைங்க, கிட்டத்தட்ட 100 பேர்த்தை கொண்டு வேலை செய்யக்கூடிய, வேலை வாங்கக்கூடிய ஒரு நபர்களாக, ஒரு முதலாளியாக மாறி இருக்காங்கிறதுல சந்தேகமே கிடையாது. பெண்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த தேதியில் பிறந்துட்டோமே அப்படிங்கிற வருத்தமே பட வேண்டாம். பத்மாவா மாதிரி நீங்களும் அடுத்த நிலைக்கு வர்றதுக்கு என்னுடைய பிரார்த்தனை என்பது உண்டு. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் இறைவனுடைய பரிபூரண அனுகிரகத்துடன் 5 முகம் தோன்றும் 6 முகம் தோன்றும் வெஞ்சமலரில் அஞ்சேலென வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றுமே முருகா 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 என்று ஓதுவார் முன் இருகால்களும் தோன்றுமே வேல் வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி. நன்றி நேயர்களே. இன்னைக்கு நம்ம வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சியில 22ஆம் தேதி பிறந்தவங்களுக்கான பலன்களை திரு மகேஷ் ஐயர் அவர்கள் ரொம்ப சிறப்பா நமக்காக சொன்னார். உழைப்புக்கு இன்னொரு அர்த்தம் 22ஆம் தேதி பிறந்தவர்கள் தான். உங்களுடைய அந்த பிறந்த நாள் தேதியில இந்த குணாதிசயம் இருக்கு. அந்த உழைப்பையே நீங்க எல்லாருமே வெற்றியா மாத்தணும்னா நேரடியா உங்களுடைய ஜாதகத்தோட திரு மகேஷ் ஐயர் அவர்களை நீங்க சந்திக்கணும். எப்படி சந்திக்கணும் அப்படின்னு கேக்குறீங்களா? உங்க டிவி ஸ்கிரீன்ல தெரியுற போன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை வாங்கலாம். இல்ல வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க நேரடியா வர முடியாத சூழ்நிலையில இருக்கும்போது www.murugasays.com அப்படிங்கிற எங்களோட இணையதள முகவரியில நீங்க லாகின் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள், என்ன சந்தேகங்கள் அதை நீங்க மெயில் பண்ணீங்கன்னா அதற்குரிய விளக்கத்தை திரு மகேஷ் ஐயர் அவர்கள் உங்களுக்காக கொடுப்பார். மீண்டும் இன்னொரு வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.